ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த சாயப்பா கொண்டு வந்த கனியை தொட்டு விட்டாய்தானே? இந்த கனி போலவே உன் வாழ்க்கை இனிமை நிறைஞ்சதா, அழகானதா, அற்புதமானதா மாறும்படி செய்கிறதுக்காக தான் அளவில்லாத ஆனந்தத்தை உனக்காக அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். கடந்து போன நாட்களையெல்லாம் யோசிச்சு பார்த்தீன்னா, நீ எந்த அளவுக்கு அப்பாவியா ஏமாளியா இருந்திருக்க. உன்னை மதிக்காத மனிதர்களை மறுபடியும் மறுபடியும் தேடி போய் பேசி அவங்க கூடவே இருந்திருக்கன்றதெல்லாம் உனக்கு நிச்சயம் புரிய வரும். எப்போதும் எத்தனையோ பேர் உன் மனசை புண்படுத்துகிற வார்த்தைகளையெல்லாம் பேசிய போதும் எல்லாரையும் மன்னிச்சு மௌனமாக தாங்கிக்கிட்டு தானே இருந்த. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ யாரையாவது சார்ந்து இருக்கிற மாதிரியும் யாருடைய நிழலிலாவது தடுமாறி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் இப்போது இந்த சாயப்பா என் கரங்களில் உன்னை தாங்கிக்கிட்டு உன்னை வழி நடத்த ஓடி வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னை ஆட்கொண்டு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசையும் நீ போகிற பாதையையும் சரியான திசையில் நான் கொண்டு போகிறேன். இனிமே நீ உன் மனசில் தவறான மனிதர்களுக்கும் தப்பான மனிதர்களுக்கும் இடம் கொடுக்காதே. அன்பு பாசத்தை யார் மேலே வைக்கிறதா இருந்தாலும் யோசித்து அளவாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னுடைய மதிப்பையும் நீ யாரிடமும் விட்டு கொடுத்துட வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய எல்லை என்ன, உன்னுடைய உரிமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அதற்காக நிம்மதியாக வேலை செய்ய பழகு. இந்த சாயப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை மாற்றவும் உயர்த்தவும் உனக்கான நல்லதை செய்யவும் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேனே செல்லமே. நீ வாழக்கூடிய வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் தலைவிதி அல்ல. நீ சிந்திக்கிற சிந்தனையும் நீ செய்யும் செயல்களும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. எல்லா வகையிலும் நீ நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உனக்கான விஷயங்கள் பலவற்றை, உன்னுடைய கஷ்டங்கள் பலவற்றை நீ மனசுக்குள்ளேயே போட்டு மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தாலும் அனைத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியவனாகவே, நீ என்ன யோசிக்கிற, எதுக்கு வருத்தப்படுறன்னு புரிஞ்சிக்க கூடியவனாக தானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ கண்களை மூடிக்கிட்டு என்னை வணங்கினாலும் உன் தலைவிதியை பற்றி நன்கு அறிந்த இந்த சாயப்பா உன் கண்ணுக்கு எதிராக நீ மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களை தான் நடத்தி கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைன்ற உன்னையே யோசிக்கக்கூடாது. எப்போதும் நல்லதே நடக்குன்ற நல்ல எண்ணத்தையும் சிந்தனையும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் தலைவிதியை நான் சரியாக எழுதி வைக்கிறேன் என் செல்லமே. உன் உள்ளத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மன போராட்டத்துக்கெல்லாம் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் விடை கொடுக்க போகிறேன். நீ எது வேணும்னு என்னை தேடி வந்து கண்ணீர் விட்டாயோ, உன் கண்ணீரை தொடச்சி நீ கேட்டதையே உனக்கு பரிசாகவும் கொடுத்துட்றேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்துரு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் குடும்பமும் செல்வ செழிப்பும் சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் உயர்வை பெறப்போகுது. என்னுடைய அருளில் நீ பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரப்போகிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பாவின் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இனி யாருமே எதுவுமே உன்னை காயப்படுத்த முடியாது. உன்னை காப்பாற்றணும்னு நான் முடிவு செஞ்சிட்டேன் அல்லவா. நீயும் என்ன நினச்சி உருகி உருகி பக்தி செலுத்துகிறாயல்லவா. அதற்கான மகிழ்ச்சியை முழுவதுமாக நான் கொடுத்தே தீருவேன். உன் அன்பை தவிர நீ என்கிட்ட கொடுப்பதற்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அன்பு மட்டுமே இந்த சாயப்பாவுக்கு போதுமே செல்லமே. உன் அன்பை தான் நானும் கேட்குறேன். நல்ல மனசோட தூய்மையான சிந்தனையோட நீ என் மேலே அன்பு மட்டும் வச்சாலே போதும். அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிட்டிருந்தாலும் இந்த சாயப்பா
ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படியும் விடமாட்டேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் சில பேர் உன்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. சரியாக புரிஞ்சுக்காம இருக்கிற மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா மெல்ல மெல்ல உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். எப்போவுமே உன் வாழ்க்கையிலையும் சரி, உன் குடும்ப விஷயத்துலையும் சரி, மூணாவது நபராக யாரையும் தலையிட விடாதே. எதுவாக இருந்தாலும் நீயே அதை சரி செய்ய முயற்சி செய். வெளியில் உள்ள மூன்றாவது நபரை நீ நம்பும்போது அது சொந்த பந்தங்களாகவே இருந்தாலும் அதன் மூலமாக பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். எதுவாக இருந்தாலும் நீங்களே உட்காந்து அமைதியாக பேசிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வந்து பொறுமை வந்து விட்டு கொடுத்து சமாதானமாகும் சூழ்நிலை உண்டாகும். இந்த சாயப்பாவின் அருளால் உன் வீட்டில் மறுபடியும் அன்பும் அமைதியும் மலரும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்குமே செல்லமே. சில நேரங்களில் நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு முயற்சி செய்கிற. இன்னைக்கு சாயப்பா ஆலயத்துக்கு போயிடணும்னு நீ முடிவு செஞ்சோம் பல சமயங்களில் உனக்கு தடைகள் வருவதற்கு காரணமே உன் கர்ம வினை அந்த அளவுக்கு வலுவாக இருந்து உன்னை தடுக்குது. உனக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக உன் கர்ம வினைகள் என்னதான் வேலை செஞ்சாலும் அதை தாண்டி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் தேவையற்றதை அனைத்தையும் விலக்கி உனக்கு நான் நல்லதை செஞ்சு கொடுத்தே தீருவேன். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டில் இருந்தபடியே என்னை கூப்பிடு. நான் உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. பொறுமையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உள்ளத்தில் அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ள நான் எப்போதும் மகிழ்ச்சியையும் பக்தியையும் ஆனந்தத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்ல உணர்வை உனக்கு கொடுத்து நல்ல பிள்ளையாக உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நிதானமாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ பொறுமையோடு இருந்தாலே உனக்கான பொக்கிசமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். இன்னும் இன்னும் நீ முன்னேறும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு பொருந்தாத ஒன்றை நீ மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அது இன்னும் உன்னை பலவீனமாக தான் ஆக்கும். உன்னை தாழ்த்தும் எண்ணங்களையும் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களையும் உன் மனசையே சுமையாக மாற்றும் சூழ்நிலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எப்போதும் மனம் தளராம தைரியத்தோடு இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் உள்ளத்தில் இருக்கும் சுமையையும் பாரத்தையும் இறக்கி உனக்கான சந்தோஷத்தை இந்த சாயப்பா கொடுக்க போகிறேன். உன்னுடைய சக்தியின் மூலமாகவே உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு சக்தியும் திறமையும் உள்ள பிள்ளைங்கிறத இன்னும் நீ புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒன்று நீ புரிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை இலகுவாக்கி ஒளி நிறைந்த பாதையில் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். நீ முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பேருடைய உண்மையான முகத்தை நீ பார்த்து விட்டாய்தானே. இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே.